வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பூந்தி ரைத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். அருமையான பூந்தி ரைத்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயாராகிருக்கு. இந்த பூந்தி ரைத்தா வந்து நம்ம நானோட பிரியாணி புலாவோட சர்வ் பண்ணலாம். கத்திரிக்காய் சாதம், டொமேட்டோ ரைஸோடலாம் ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காவை தோலெல்லாம் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் தோலெல்லாம் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூந்தி தேவைப்படும். தயிர், சாட் மசாலா தூள், சீரகத்தூள் தேவைப்படும். இப்போ இந்த பூந்திலேருந்து அந்த கடலக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த பூந்தி மட்டும் ஒரு சின்ன வடிகட்டியில் சேர்த்துருக்கேன். கடலக்காய் சேர்த்துடாதீங்க. இது ஒரு சிங்கிள் சர்விங் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். வெதப்பாக இருக்க தண்ணி வந்து அந்த பூந்தி மேலே சேர்த்து கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஊற வச்சேன். அது மேலே இருக்க அந்த உப்பு காரம்லாம் போயிடணும். பூந்தியை ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டி ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் சேர்த்துருக்கேன் பூந்தியை. இப்போ பார்த்திங்கன்னா நான் தயிர் நல்லா அடித்து சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காய், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டேரெக்ட் ஆகும். ஆல் தி லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா அண்ட் இங்கிலீஷ் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இது சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகா, மீத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் மேலே தூவி, சீரகத்தூளும் சாட் மசாலா தூள் மேலே தூவினிங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கரகரப்பாக இருக்க பூந்தி தூவி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப அருமையான பூந்தி ரைத்தா ரெடி. நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு சாதம், தக்காளி சாதம், வாங்கி பாத்தெல்லாம் வீட்டில் தயார் பண்ணுறப்போ இந்த பூந்தி ரைத்தா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூந்தி ரைத்தா நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.